ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க வெஜிடபிள் பிரியாணிங்க. ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிளகு ஒன்று அரைச்சிக்கலாங்க. நம்ம இப்போ இந்த பூண்டு போட்டுக்கலாங்க. மிக்சியில் பூண்டு நல்லா ஒரு பூண்டுங்க, பெரிய பூண்டை எடுத்து உரித்து போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டுங்க, இவ்வளோ இஞ்சி போட்டால் போதுங்க. ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், சோம்பு ஒரு ஸ்பூனுங்க. இது அப்படியே போட்டுக்கலாங்க. இதெல்லாம் மிக்சியில் போட்டு இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ நம்ம இது மிக்சியில் போட்டு வந்துடலாங்க. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் பிரியாணிங்க. ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஒரு 50 மில்லி இருக்குங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க. அடுத்து என்ன போடலாங்க? 1/2 ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசிங்க. அப்படியே போட்டுடலாங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. உப்பு அப்படியே 2 பச்சை மிளகாய் கீச்சு விட்டு போட்டுக்கலாங்க. அரைக்கிறதுக்கு 4 பச்சை மிளகாய், தாளிக்க 2 பச்சை மிளகாங்க. இதில் அப்படியே இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சது அப்படியே போட்டுக்கலாங்க. சூப்பர், அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கி விடலாங்க. பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கிடலாங்க. இப்போ இதில் அப்படியே மஞ்சத்தூளுங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. அப்படியே புதினா தலையும் போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ அப்படியே வெங்காயங்க, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்குதுங்க. பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்து அறுத்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விடலாங்க. அப்படியே வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. அப்படியே பீன்ஸ் போட்டுக்கலாங்க. கேரட் போட்டுக்கலாங்க. ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. ஸ்வீட் கார்ன் போட்டு பிரியாணி பண்ணால் சூப்பராக இருக்குங்க. இந்த இப்போ காய்க்கு அளவாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு நல்லா பெரட்டி விடலாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் பெரட்டு வேகட்டுங்க, பார்க்கலாம். இப்போ வந்து பீட்ரூட் எப்பயுமே கடைசியில் தாங்க போடணும். போட்டு நல்லா 2 பெரட்டிடலாங்க. இதில் நம்ம காலிஃப்ளவர் போட்டிருக்கோம், கேரட் போட்டிருக்கோங்க, பீட்ரூட் போட்டிருக்கோம், பீன்ஸு, அப்புறம் டபுள் பீன்ஸும் போட்டிருக்கோங்க, கார்ன் போட்டிருக்கோங்க. ஸ்வீட் கார்ன் வந்து இந்த பிரியாணிக்கு அவ்வளோ டேஸ்ட் எடுத்து கொடுக்குங்க. ஸ்வீட் கார்ன் வெஜ் பிரியாணிங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கி பச்சை வாசம்லாம் போயிடுச்சுங்க. நம்ம காய்க்கு உப்பு போட்டுட்டோங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றலாங்க. கரெக்டாக சீரக சம்பா அரிசிக்கு கரெக்டாக இருக்குங்க, 1/2 டம்ளருங்க. இப்போ சால்ட் போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கு அளவாக சால்ட்டு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கோங்க. இப்போ இது நல்லா இது கொதி வரட்டுங்க. நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குதுங்க. நம்ம அரிசி போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கி விடலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, ஒரு 1/2 எலுமிச்சை பழங்க நல்லா புளிச்சு விடலாங்க. இது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குங்க. ஸ்வீட் கார்ன் வெஜ் பிரியாணி நல்லா காயெல்லாம் இப்படி நிறைய போட்டால் தாங்க வெஜ் பிரியாணி நல்லாயிருக்கும். அப்படியே நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நெய் அவங்கவுங்களுக்கு நிறைய வேணால் போட்டுக்கோங்க, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா கிளறி விடலாங்க. கிளறிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாங்க. சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுங்க. இப்போ வெயிட் போட்டுடலாங்க. 2 சவுண்டு விட்டு நம்ம இறக்கலாங்க. சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்வீட் கார்ன் வெஜ் பிரியாணிங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக ஸ்வீட் கார்ன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. அவ்வளோ எம்மியாக நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்ட அந்த பட்டை கிராம்போட அளவு, அந்த பூண்டு இஞ்சி பூண்டோட அளவு,
காய்கறியோட அளவு, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சா போதுங்க சீரக சம்பா அரிசி. சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.